ஹை கைஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் மை செல்ஃப். நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்படுது, அடிப்படுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு நல்ல டாக்டரோ இல்லை அதுக்காக ஸ்பெஷல் டாக்டர்ஸே போய் பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம். அந்த காயமும் அந்த வலியும் நமக்கு சரியாயிடும். ஆனால் அதுவே நம்மளோட உடம்புல இல்லாமல் நம்மளோட மனசில் ஏற்படும் போது, நம்ம மனசு காயப்படும் போது, அது வலிக்கும் போது நம்ம யார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது? யார் அந்த காயத்துக்கு மருந்து போடுறது? ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுல பயங்கரமான கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? பயங்கரமா கத்தியோ இல்லை யாரையாவது திட்டியோ அந்த கோபத்தை நம்மளால குறைச்சிக்க முடியும். ஆர் நம்ம பயங்கர ஒரு சோகத்துல இருக்கோம் அப்படின்னும் போது கூட கண்ணீர் விட்டு அழுது அந்த சோகத்தை ஓரளவுக்கு நம்மளால குறைச்சிக்க முடியும். ஆனா மனசு காயப்படும் போது, அது வலிக்கும் போது நம்ம என்ன பண்றது? அதுவும் அந்த காயம் காயத்துக்கான காரணம் அது ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கும் போது நம்ம என்ன பண்றது? ஸோ அதை எப்படி நம்ம கையாளுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னைக்கு இந்த டாப்பிக்கும் இந்த கண்டென்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுக்கான பாதி பதிலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நம்பிக்கை துரோகம் அந்த விஷயத்தையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நுணுக்கங்களையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்பையும் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற வழியையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கும் அதுக்கு வழி கிடைக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். நம்பிக்கை துரோகமில் 2 வகை இருக்குது. ஒன்று நம்மளை வேணும்டே நம்ப வச்சு ஏமாத்துறது. செகண்ட் நாமளே நம்பி ஏமாந்து போகிறது. இது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குல்ல. நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். முதல் விஷயம், அதாவது நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறது எப்படின்னா, நமக்காக ஒரு பிளான் பண்ணி அவங்க ஒரு குழியை வெட்டி அதில் நம்மளை பிடிச்சி தள்ளி விடுறாங்கல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, நமக்காக நாமளே குழி வெட்டி அதில் நாமளே குதிச்சிடுறது. அதாவது நாமளே நம்பி ஏமாந்து போகிறது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன ஒரு சீரியஸான டாபிக் எடுத்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பட் என்னப்பா பண்ணுறது, உண்மையிலேயே வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேசிக் 2 டைப்ஸில் தான் இந்த நம்பிக்கை துரோகம் வருது. ஸோ 2வது விஷயம், இந்த நம்பிக்கை துரோகத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியாளுங்க கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளியாளுங்க கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் இருப்போம் நார்மலாகவே. இந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க, இல்லை கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும். யாரை நம்ம நம்புகிறோமோ, அதாவது இவங்க கூட இருந்தால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம், இவங்க ரொம்ப 100% நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் இந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நம்பிக்கை துரோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கவங்களையும் நமக்கு எப்படி துரோகம் பண்ண முடியுது, அதுவும் நமக்கு அவங்களால எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க துரோகம் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க மனசு தான். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க லவ் நல்லா தான் போயிட்டு இருக்கும். பட் நடுவில் அந்த லவ் பிரேக்கப் ஆகும். எதனால அப்படின்னா, இவங்களை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இதை விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வரும்போது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் நம்ம கிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இவங்கள விட்டுட்டு நம்ம இன்னொருத்தவங்களோட போகும்போது அவங்க கிட்டேருந்து நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி, ஸோ இந்த மனசு தான் காரணமாக இருக்குது நினச்சி முதல்ல பழகின ஆளை விட்டுட்டு அடுத்த பழகிறவங்க கிட்ட புதுசாக ரிலேஷன்ஸ் கிட்ட அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் முதல் விஷயம். அதாவது மனசு தான் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பணம், பொருள், சொத்து அண்ட் பதவி. இந்த காரணத்துக்காக நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ், இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதில் பணம் போட்டிருப்பாங்க. பட் அதில் லாபம் வர நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம், இல்லை அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை பொருள் அண்ட் சொத்து, வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கு ஆசைப்பட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே சுயநலம். யார் எக்கேடு கேட்டு ஒழிஞ்சா என்ன,
நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வசதியா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நினைச்சு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கூட இருக்கவங்களுக்கே நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பல விஷயங்கள் நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம மனசை ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை துரோகம். அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத விட நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டோமே, ஸோ அந்த ஒரு தாட்டு தான் நம்மளை ரொம்பவே சஃபர் ஆகுது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் பீப்புள்ஸ் தான். வெளியாளுங்க யாரும் பண்றது கிடையாது. ஸோ இவங்க நம்ம க்ளோஸான ஆளுங்களை இப்படி பண்றதுனால நம்மளால அந்த விஷயத்த மறக்க முடியறது கிடையாது. நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் அவங்கள நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பத்தின நியூஸ் நம்ம காதுல வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியாம நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை நம்ம நல்லா நம்பி ஏமாந்துட்டோமா, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அடுத்து வேறு யாரையுமே நம்புறதுக்கு நமக்கு தோண மாட்டேங்குது, நமக்கு பயமா இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரையுமே நம்பாத வாழ்க்கை எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கையா இருக்கும். ஸோ இந்த 3 காரணத்தினால தான் அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியல. அது நம்ம மனசை ரொம்பவே காயப்படுத்துறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ ஃபைனலாக இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து, இந்த மன காயத்துலேருந்து நம்மளை ரெக்கவர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறது அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இது சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைம் வந்து ரொம்பவே தேவைப்படும். அது 6 மாதமாகலாம், 1 வருஷமாகலாம். ஸோ அதுக்கு டைம் ரொம்பவே எடுத்துக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து காயப்பட்டுட்டோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து மறக்க ட்ரை பண்ணணும். மறக்க ட்ரை பண்ணுறதுனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷனையும் வேற ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எனி டைம் நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள பற்றின அவங்க செஞ்ச அந்த விஷயத்தை பற்றி நமக்கு வந்து அவ்வளோவா திங்க் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறீங்க, அது அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களால் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் அந்த இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆக முடியும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே அவங்க நம்மளை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது இனிமேல் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு, நம்மளை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு, நம்மளை ஏமாற்றிட்டு இப்படி போனாங்களா, போயிட்டு போகிறாங்க. இதனால் நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இந்த ஒரு பாதிப்பை பார்த்ததுனால உங்களோட மைண்டு பாருங்கள், ஆஃப்டர் நீங்கள் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உங்களோட மைண்டோட ஸ்ட்ராங்னஸ்ஸே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து நீங்கள் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசுக்கு அந்த ஒரு தைரியமும் தெம்பும் கிடைக்கும். ஸோ இதனால் லாஸ் யாருக்குன்னா, உங்களை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர, உங்களுக்கு இதனால் ஒரு வலி அனுபவித்தாலும் உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல விஷயந்தான் நடக்கும். ஸோ நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து ஈஸியாகவே நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒரு காயத்துக்குமே வந்து எது பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னா டைம், காலம். அதாவது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வழிகளையும் காலம் கண்டிப்பாக ஆற்றும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு மெடிசன். அண்டு இப்போ நம்ம வீடியோ இதோட முடியுது. அண்ட் இப்போ உங்களுக்கு தோணலாம், கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கும், அதாவது இவ்வளோ விஷயங்கள் இந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த டாக்டருக்கே எல்லா வியாதியும் எல்லா நோயும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலே அவர் ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை, நான் பார்த்த சில விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து நம்பிக்கை துரோகத்தால் நீங்கள் அஃபெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இந்த சொன்ன விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் நல்லாவே தெளிவாயிட்டீங்க அப்படின்னா, அந்த பழைய காயங்கள், அந்த வலிகள் எல்லாமே இதோட பறந்து போயிடும். நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு உங்களை துரோகம் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க அதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் அடுத்த நல்ல டாபிக், அடுத்த நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஸோ பை, டேக் கேர்.